மதுரையில் விமர்சையாக நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு கல்யாண வைபவத்தை கண்டுகளித்தனர். மீனாட்சி திருக்கல்யாணத்தை தரிசித்து மங்கள நாணை மாற்றிக்கொண்ட ஆயிரக்கணக்கான பெண்கள், புதுமண தம்பதிகளும் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு. இப்பொழுது மங்களதான் நடைபெற்று மீனாட்சி திருக்கல்யாணத்தில் பங்கேற்றவர்களுக்கு பிரம்மாண்ட விருந்து. தம்பதி சமேதராய் காட்சி தந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மொய் அளித்த மக்கள். தமிழ்நாட்டில் 1,90,00,000 பேர் வாக்களிக்கவில்லை. சென்னையில் மட்டும் 21 லட்சம் பேர் வாக்களிக்கவில்லை என மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தகவல். ஒரு 1,90,00,000 பேர் வாக்களிக்காதது மத்திய மாநில அரசுகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்ததை காட்டுகிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. அமேதியை போல் வயநாட்டிலும் ராகுல் காந்திக்கு தோல்வியே கிடைக்கும். மகாராஷ்டிராவின் நாந்தே பகுதியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மக்களவைத் தேர்தலில் பாஜக 150 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறாது. பீகார் பரப்புரை கூட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. இன்சுலின் கொடுக்காமல் டெல்லி முதல்வரை கொல்ல முயற்சிப்பதாக திஹார் சிறை மீது ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. இன்சுலினுக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கவில்லை என சிறை நிர்வாகம் விளக்கம். அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் அரசு செலவில் தனியார் பள்ளிகளில் சேர நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் மே 20ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என அறிவிப்பு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே காரில் இருந்தவர் மீது டிஃபன் பாக்ஸ் குண்டுவீச்சு. 2 காயமடைந்த நிலையில் கீழ்வளவு காவல்துறையினர் விசாரணை. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் 3 பேர் தகுதி. வினேஷ் போகத், அன்ஷு மாலிக், ரீதிகா ஆகியோருக்கு வாய்ப்பு. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் அதிரடியால் 266 ரன்களை குவித்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 15 பந்துகளில் ஜேக் ஃப்ரேஷர் அரை சதம் அடித்த போதும் 67 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் தோல்வி. முதல் 6 ஓவர்களில் 125 ரன்கள் குவித்து சாதித்த ஹைதராபாத் அணி ஒரே சீசனில் 3 முறை 250 ரன்களுக்கு மேல் அடித்த அசத்தல். ஈரோடு, மதுரை உள்ளிட்ட 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து கொளுத்திய வெயில். தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களில் இன்று 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கேண்டிடேட் செஸ் தொடரின் 13வது சுற்று முடிவில் 8.5 புள்ளிகளுடன் முன்னிலையில் உள்ளார் தமிழ்நாட்டின் குகேஷ். தொடர்ச்சியாக 4வது வெற்றியை பதிவு செய்து பட்டியலில் முன்னேற்றம் கண்டார் வைஷாலி. சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் விமரிசையாக நடைபெற்றது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் கோலாகலமாக நடைபெற்றது. வைபானம் நடைபெறுகிறது.
இதில் பங்கேற்ற பெண்கள் தங்கள் கழுத்தில் உள்ள தாலியை மாற்றி புது தாலியை அணிந்து கொண்டனர். இந்த திருக்கல்யாணத்தை தரிசிப்பவர்களுக்கு நிறைவான வாழ்க்கையும், திருமணம் தடைபடுபவர்களுக்கு நல்ல வரனும் அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண மதுரை மாவட்டம் மட்டுமின்றி தென் மாவட்டங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் மதுரை நகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருக்கல்யாணம் முடிந்த பின் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண கோலத்தில் பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளனர். மதுரை அரசாளும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை ஒட்டி 1,00,000 பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. மீனாட்சி திருக்கல்யாணத்தையொட்டி நேற்று மாலையில் இருந்து இன்று மாலை வரை 1,00,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு மெகா விருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்திற்கு வரும் பக்தர்கள் வயிறார சாப்பிடும் வகையில் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. கேசரி, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் என பரிமாறப்படும் உணவுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. உணவு தயாரிக்கும் பணிகளை பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்தர் சபையினர் ஆண்டுதோறும் செவ்வனே செய்து வருகின்றனர். இந்த ட்ரெஸ் நாங்கள் 25 வருஷமாக மீனாட்சி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு நாங்கள் இந்த திருக்கல்யாண விருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரெஸ் சார்பாக இந்த மாப்பிள்ளை இழைப்பு விருந்துன்னு முதல் நாள் ஒரு 25,000 பேருக்கு மாப்பிள்ளை இழைப்பு சாப்பாடும், திருக்கல்யாண விருந்து காலையில் 75,000 பேருக்கு திருக்கல்யாணத்தன்னைக்கும் இந்த ட்ரெஸ் சார்பாக பண்ணுறோம். இந்த விருந்திற்கு தேவையான 6 டன் காய்கறிகள், அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள் அனைத்தும் நன்கொடையாக குவிந்துள்ளன. தங்கள் வீட்டில் நடக்கும் திருமண விழாவிற்கு வேலை செய்வதைப் போல காய்கறிகளை வெட்டுவது உள்ளிட்ட சமையல் பணிகளில் 100கணக்கானோர் தன்னார்வலர்களாக வேலை செய்கின்றனர். இதேபோல 300க்கும் மேற்பட்ட சமையற் கலைஞர்கள் எந்த ஊதியமும் பெறாமல் தடபுடலாக விருந்தை தயார் செய்கின்றனர். இது பண்றதுனால எங்களுக்குமே ஒரு ஹாப்பி. சரி, ஓகே, எல்லாரும் பெரியவங்க இருக்காங்க, நாங்கள் குட்டீஸ் வந்துட்டு இதனால பண்ண முடியுது. ஸோ ஒரு பீஸ் கிடைக்கும். சரி, ஓகே, நம்மளால என்னமோ வந்துட்டு யாருக்கும் என்னமோ பண்ண முடியுதுன்றதுனால இது அதே மாதிரி மீனாட்சி அம்மனுக்கு பண்றதுனால இது ரொம்பவே சந்தோஷம் தான். இது சேதுபதி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நேற்று தொடங்கிய மாப்பிள்ளை அழைப்பு விருந்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு உணவருந்தினர். இந்த மீனாட்சி திருக்கல்யாண சாப்பாடை நாங்க எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டோம். வருஷம் அதாவது இங்க சேதுபதி ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நாங்க வருஷம் கலந்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே தான் போயிட்டே இருக்கு. அதனால எல்லா மக்களும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே சேவை செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதேபோன்று இன்று திருக்கல்யாணத்திற்கு வரும் பக்தர்கள் மெகா விருந்தில் கலந்து கொள்வது மட்டுமன்றி அம்மனின் திருமணத்திற்கு மொய் எழுதுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் கடந்த மக்களவைத் தேர்தலை விட இம்முறை 4% வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. சென்னையில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பதிவான வாக்குகளை தற்போது பார்க்கலாம். சென்னை மாவட்டத்தில் வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை என 3 மக்களவைத் தொகுதிகள் உள்ளன. 3 மக்களவைத் தொகுதிகளும் தலா 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளன. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூர், திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், திருவிக நகர், ராயபுரம் ஆகியவை வடசென்னை மக்களவைத் தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. வடசென்னையை பொறுத்தவரை ஆர்கே நகரில் அதிகபட்சமாக 66.75% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் ஆர்கே நகரில் 70.20 விழுக்காடு வாக்குகள் விழுந்துள்ளன. இதேபோன்று முதலமைச்சரின் தொகுதியான கொளத்தூரில் கடந்த மக்களவைத் தேர்தலில் 61.31% வாக்குகள் பதிவான நிலையில் 56.46 விழுக்காடு வாக்குகளே இப்போது பதிவாகியுள்ளன. திருவொற்றியூரில் 2019 தேர்தலில் 63.81% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 62.71% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று பெரம்பூரில் 2019 தேர்தலை விட தற்போது சுமார் 4 விழுக்காடு வாக்குகள் குறைந்துள்ளன. திருவிக நகரில் அதிகபட்சமாக சுமார் 6 விழுக்காடு வரை வாக்குப்பதிவு சரிந்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் 61.72% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 55.97 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராயபுரத்தை பொறுத்தவரை கடந்த 2019ஆம் ஆண்டு 62.33% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 57 விழுக்காடாக சரிந்துள்ளது.
தென்சென்னையை பொறுத்தவரை ஆறுதலுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் கடந்த மக்களவைத் தேர்தலை விட சற்றே வாக்குப்பதிவு உயர்ந்துள்ளது. அதாவது அதிக வாக்காளர்களை கொண்ட சோழிங்கநல்லூரில் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது 55.07 வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 55.33 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. விருகம்பாக்கத்தில் கடந்த மக்களவைத் தேர்தலில் 58.24% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 53.92% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று சைதாப்பேட்டையில் கடந்த மக்களவைத் தேர்தலை விட சுமார் 4 விழுக்காடு வாக்குகள் குறைந்துள்ளன. தியாகராயர் நகரில் சட்டமன்ற தொகுதியில் 2019 தேர்தலில் 57.44% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 53.37% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. தென்சென்னையில் அதிகபட்சமாக மயிலாப்பூரில் சுமார் 5% வாக்குப்பதிவு சரிந்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் 58.70% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 53.78 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. வேளச்சேரியை பொறுத்தவரை கடந்த 2019 ஆண்டு 58.04% வாக்குகள் பதிவான நிலையில் இம்முறை 54.31 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருப்பதாக ஆணையம் அறிவித்துள்ளது. மத்திய சென்னையிலும் இதே நிலையைத்தான் காண முடிகிறது. வில்லிவாக்கத்தில் கடந்த மக்களவைத் தேர்தலில் 56.91% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 53.57% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதேபோன்று எழும்பூரில் கடந்த 2019 ஆண்டு 62.65 விழுக்காடு வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 5.72 குறைந்து 56.93 பதிவாகியுள்ளது. துறைமுகம் தொகுதியை பொறுத்தவரை கடந்த மக்களவைத் தேர்தலில் 57% வாக்குகள் விழுந்த நிலையில் இம்முறை சுமார் 4 விழுக்காடு வரை குறைந்து 53.18 பதிவாகியிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் கடந்த 2019 ஆண்டு 59.70 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்நிலையில் தற்போது 5.67% குறைவாக 54.3 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. 1000 விளக்கு தொகுதியை பொறுத்தவரை இம்முறை 52.4% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆனால் கடந்த முறை இதே தொகுதியில் 57.84 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்தன. இதேபோன்று அண்ணா நகரில் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது 58.68 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்தன. இம்முறை அதைவிட 4.94% குறைவாக 53.74 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக சென்னையில் கடந்த தேர்தலை விட சராசரியாக 4% வாக்குப்பதிவு சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.